தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 51வது சங்கீதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். இன்றைக்கும் என்ன செய்தியை வரக்கூடிய ஜனங்களுக்கு பேசணும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கும்போது கர்த்தர் என்னோடு கூட ஒரு வார்த்தையை பேசினார். அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்தியாக சொல்ல நான் இந்த இடத்துல சந்தோஷமாய் நிற்கிறேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் நீங்க மாறுகிறதை தேவன் ரொம்ப ஆசையா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு என்ன செய்தியை நான் கேட்கிறேனோ அதற்கு 30, 60, 100 பலனை நான் கொடுப்பேன் என்று கர்த்தருக்குள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிற தேவன் நம்மிடத்துல பலனை எதிர்பார்க்கிறார். அவர் பேசும்போது நமக்குள்ளாக மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படியே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசி மாற்றத்தை கட்டாயம் எதிர்பார்ப்பார். ஆகவே கேட்கிற வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நீங்க மாறுவீர்களானால் பரலோகத்தின் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். வேதத்துல நம்ம அநேக பரிசுத்தவான்கள் முப்பிதாக்களை எல்லாம் பார்த்து அவர்களிடத்துல இருந்த அந்த நன்மைகளை நாமும் பெற்றுக்கொள்ளும்படி நாம ஜெபிக்கிறது நமக்கு வழக்கம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை போல என்ன ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க அப்படின்னு கேட்காத ஒரு விசுவாசியும் நம்ம சபையில இல்லை. யாரும் இருக்கீங்களா? அப்படி ஒருத்தருமே கிடையாது. ஆபிரகாமை போல என்னை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலத்திற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவரே சாலமோனுக்கு கொடுத்ததை போல ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு தாருங்க. இப்படி பரிசுத்தவான்கள் முப்பிதாக்கள் மேல இருந்த அந்த நன்மைகளை நம்ம ஜெபத்துல கேட்போம். ஆசீர்வாதங்களை ஜெபத்துல கேட்போம். யோசேப்பை போல எங்களை உயர்த்துங்க அப்படின்னு கேட்போம். கேட்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, இதுதான் நம்முடைய ஜெபத்தின் மிகப்பெரிய பகுதிகளில இது ஒரு பகுதியா இருக்கிறது. யாரும் யூதாசை போல என்ன மாற்றுங்கன்னு கேட்கறது இல்லை. கேட்கிறீங்களா? கேட்கறதே இல்லை. ஆமா, எல்லாரும் கேட்கிறது ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல. விசுவாசத்திற்காக ஜெபித்தாலும் ஆபிரகாமை சொல்லுவோம். அவர் விசுவாசித்தது போல எனக்கு விசுவாசிக்கிற கிருபையை தாருங்க கேட்போம். இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்குள்ளாக இருந்த அந்த ஆசீர்வாதங்கள், ஞானம், அபிஷேகம், பரிசுத்தம், விசுவாசம், இந்த மாதிரி நிறைய காரியத்தை நம்ம பார்த்து வேதத்துல வாசித்து நாம ரொம்ப விரும்புகிறோம். ஆண்டவரே அதே போல எங்களை ஆசீர்வதிங்க. தேவனும் அவர்களை விட உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இதுக்கு நீங்க தட்டாமலே இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி போட்டும். ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார். உங்களுடைய முப்பிதாக்களை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை தேவன் ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். அப்போ அவர்கள் மேல இருந்த அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம், அந்த விசுவாசம், அந்த பரிசுத்தம், அந்த தேவ பக்தி, அந்த வைராக்கியம் எல்லாவற்றையும் நாம ரொம்ப கவனிச்சிருக்கிறோம். நாம கவனிக்காத ஒரு பகுதியை ஆண்டவர் இன்றைக்கு கவனிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம கவனிக்க விட்ட கவனியாத பகுதியை கவனித்து செயல்படுத்தும்படி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். அது என்ன அப்படின்னா, நீங்க கவனித்தால் ஆபிரகாமை நாம பார்க்கிறோம். அவருக்குள்ளாய் இருந்த ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால், ஒளிந்து போகாத விசுவாசம், மறைந்து போகாத விசுவாசம். தன்னுடைய சரீரம் செத்து போச்சு, மனைவினுடைய கர்ப்பமும் செத்து போச்சு, ஆனாலும் அவருக்குள்ளாய் இருந்த விசுவாசம் மட்டும் சாகவே சாகல. அல்லேலூயா. ஆமா, விசுவாசத்துல நிலைத்திருந்தார். யோசேப்பை பார்க்கிறோம், பரிசுத்தத்துல நிலைத்திருந்தார்.
இந்த சங்கீதம் 51:10 நாம வாசித்தால், தேவனே சுத்த இதயத்திலே என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இங்க சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்றை கேட்கிறார். அது என்ன அப்படின்னா, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த நிலைவரமான அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நிலைவரமா தான் நிக்கிறேன், ஒரே நிலையில சமநிலையில நிற்கிறேன் அப்படின்னு யாராகில சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க பெரிய பொய்ய இன்னைக்குதான் சொல்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்க வாழ்நாளிலே சொல்லுகிற பெரிய பொய்யில இதுவும் ஒன்றுன்னு அர்த்தம். நாம எப்படி இருக்கிறோம்? சங்கீதக்காரன் தாவீது என்ன கேட்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்லுகிறார், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஏன், எதனால இவர் அப்படி கேட்கிறார் அப்படின்னா, தாவீதை குறித்து எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுல இருந்தே, வாலிப வயசுல இருந்தே தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர். ஆடுகளுக்கு பின்னாய் ஆண்டவரை குறித்து நிறைய பாடல்களை எழுதி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றார். ஆண்டவரையே ரொம்ப நேசித்த ஒரு மனுஷன். இப்போ அவருக்குள்ளாக ஒரு சின்ன மாற்றத்தை அவர் பார்க்கிறார். என்ன மாற்றம்? பாவம் செய்து விழுந்து போனது நிமித்தமாக மறுபடியும் மனம் திரும்பி தேவ சமூகத்துல போய் அவர் கேட்கிறார், ஆண்டவரே, தெரியாம பண்ணிட்டேன், உணர்வு இல்லாம பண்ணிட்டேன், இனி நான் சாகிறது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாவம் இனி என்னுடைய வாழ்க்கையிலே வந்துடக்கூடாது. ஆகையினால எனக்கு நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஆமா, நான் எப்போது நிலைவரமான அனுபவத்தோடு நான் நிற்கணும், பரிசுத்தமா பரிசுத்தத்துல சாகிறது வரைக்கும் உறுதியாய் நிற்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளிடத்துல அது இல்லை. நிறைய பேருக்குள்ளாக ஜெபம், நம்ம நிலைகளை நாம திரும்பி பார்ப்போம், நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை திரும்பி பார்ப்போம். எப்படி இருக்கிறது ஆவிக்குரிய நிலை? நேத்து 1 மணி நேரம் ஜெபம், முந்தா நாள் 1/2 மணி நேரம் ஜெபம், அதுக்கு முந்தா நாள் ஜெபிக்கல. ஏன்? மூர்த்த நாள், கல்யாண வீடு, ஃபங்க்ஷன், அங்க போயிட்டோம், இங்க போயிட்டோம், விருந்துகாரங்க வந்துட்டாங்க. எவ்வளவு தடைகள் வந்த போதிலும் நிலைவரமான ஆவியோடு கூட தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்தார். அல்லேலூயா. நம்மளால முடிய மாட்டேங்க. முடியுதா? முடியலையா? முடியல. ஏன் முடியல? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் முடிய மாட்டேன்? இதெல்லாம் நம்ம மறந்துட்டு எதைதான் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே, ஆபிரகாமை போல என்னை ஆசீர்வதியும். கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதை போல ஆசீர்வதிப்பார். ஆனா கவனிக்கணும், நிலைவரமான ஆவி நமக்கு தேவை. நம்மள சம நிலைமையில நம்மளால வைத்துக் கொள்ள முடியல. இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க நாளைக்கு அவர்களால ஜெபிக்க முடியல. ஏன்? இன்னைக்கு நம்ம நல்ல பரிசுத்தமா இருக்கிறோம், சில இடங்கள்ல இடரல் வருகிறது. ஏன் நம்மளால முடியல? ஏன் நம்மளால முடியல? கவனிங்க, இதை தாவீது வெறுக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறார். நான் இவ்வளவு நாளும் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன், இவ்வளவு நாளும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தேன், இவ்வளவு நாளும் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தேன். ஆனா இந்த இடத்துல என்னால எப்படி வாழ முடியல? எப்படி என் இருதயம் வழிவிற்று? எப்படி நான் இந்த பாவத்துல நான் எப்படி விழுந்துட்டேன்? ஏனி நான் ஜீவனோடு இருக்கிற அந்த கடைசி மூச்சு வரையிலும் நான் ஒரே நிலையில இருக்கணும், பரிசுத்தத்துல மட்டும் இருக்கணும், உண்மையிலையும் நீதியிலையும் மட்டும் இருக்கணும். அது என்னால முடியாது. ஆகையினால நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பித்து தாருங்க என்று தேவனுடைய சமூகத்துல போய் அழுது ஜெபிக்கிறான். அல்லேலூயா.
இன்னைக்கு நமக்குள்ளா இருக்கிற தேவ பக்தியில மாற்றங்கள் வருது. ஒரு நாள் ஜெபித்தா ஒரு நாள் ஜெபிக்க முடியல, தினந்தோறும் வேதத்தை வாசிக்க முடியல, தினந்தோறும் ஜெபிக்க முடியல. மாற்றங்கள் வருது, மாற்றங்கள் வருது. ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். இன்னைக்கு நம்ம நல்ல விசுவாசத்துல இருக்கிறோம், ஆனா சில சூழ்நிலைகளை பார்க்கிறோம், சில கஷ்டங்களை பார்க்கிறோம், அவிவிசுவாசிகளை போல மாறுதோம். ஆண்டவர் பார்க்கிறார். எதனால் இந்த மாற்றம்? ஏன் இந்த மாற்றம்? இப்படி இருக்கக்கூடாது. நீங்க கவனித்தீர்களானால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23 நாம எடுத்து வாசித்தால், ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஏனோக் என்கிற இந்த மனிதர் 365 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. இப்ப 365 வருஷத்துல கடைசியான அந்த 300 வருஷம் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. வாழ்க்கை பாருங்க, ஒரு நாள் கூட தேவனோடு பேசாத நாள் இல்ல, ஒரு நாள் கூட ஜெபிக்காத நாள் இல்ல. எப்போதும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன் இந்த ஏனோக். 300 வருஷத்துல ஒரு நாள் கூட இடைவெளி இல்லை. நம்ம ஆராதனை விட்டுருதோம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது தேவனுக்கே கொடுக்கப்படுகிற முக்கியத்துவமா இருக்கிறது. இந்த பூமியில நாம எதற்காக படைக்கப்பட்டோம் அப்படின்னா, தேவ பக்திக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, வேற எதற்கும் இல்லை, தேவ பக்திக்காக. தேவன் இந்த பூமியில் அநேக ஜீவராசிகளை படைத்தார். நீங்க இதுவரையிலும் காண்கிறவைகளையும் இதுவரையிலும் காணாதவைகளையும் தேவன் தான் படைத்தார். ஆனா அத்தனை படைப்புகளிலேயும் மனுஷன் மனுஷி ஆகிய நம்முடைய படைப்பே தேவனுக்கு முன்பதாக விசேஷித்த படைப்புகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தேவ பக்தியை ஒரு பறவையினிடத்துல, மிருகத்தினிடத்துல எதிர்பார்க்கல, மனுஷனிடத்துல மட்டுமே எதிர்பார்க்கிறார். நீங்க தேவ பக்திக்காக மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேலை செய்கிறது நம்முடைய சாப்பாட்டுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக. ஆனா எல்லா தேவையை விட ஒரு தேவை, பெரிய தேவை இருக்கிறது. அதுதான் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, தேவ பக்தி. தேவ பக்தியில அதிகமாய் வளருங்க. தேவ பக்தியில கீழே கீழே போக கூடாது. தேவ பக்தியில எழும்பணும், தேவ பக்தியில வளரணும், தேவ பக்தியில வாழணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளாய் தேவ பக்தி குறைகிறது. தேவன் மனுஷனை எதற்காக படைத்தார் அப்படின்னா, அவரை ஆராதிக்கவே படைத்திருக்கிறார். அவருக்கு துதி செய்ய படைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்ய படைத்திருக்கிறார். நாமோ அதையெல்லாம் புறம்பே தள்ளி நம்முடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிறோம். ஆகவே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்தான். தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த ஜெபத்தை மட்டும் விடவே இல்லை. அதற்கு காரணம் நிலைவரமான ஒரு ஆவி அவருக்குள் இருந்தது. நிலைவரமான ஆவி. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளாக அது இல்லை. ஒரு நாள் ஆராதனை பண்ணா ஒரு நாள் பண்றதில்ல, ஒரு நாள் வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணா ஒரு நாள் பண்றதில்ல, ஒரு நாள் தனி ஜெபம் பண்ணுனா ஒரு நாள் பண்றதில்ல, ஒரு நாள் ஆசையா வேதத்தை எடுத்து வாசித்து 10 பக்கம் வாசிப்பாங்க, அடுத்து 10 நாளைக்கு வாசிக்க மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், தினந்தோறும் வாசிங்க. வேத வசனத்துல இருந்து தேவன் உங்களோடு பேசுகிறதை நீங்க கேட்க முடியும். ஆமா, உண்மையிலே தேவன் என்னோடு பேசணும்னு ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் வேதத்தை தினந்தோறும் வாசிங்க. நிச்சயம் நீங்க வாசிக்கிற 5 பக்கத்துல அல்லது வாசிக்கிற 2 பக்கத்துல இருந்து நிச்சயமாய் ஒரு வார்த்தையை கொண்டாகிலும் நிச்சயமாய் தேவன் பேசுவார். பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம், பேசுகிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம்.
அப்ப தேவனுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தேவனுடைய வசனங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். மாசத்துல ஒருக்கா 2 முறை ஆகிலும் வேலைக்கு போகிறவர்கள் லீவ் போட்டாகிலும் வாருங்க, உபவாசிங்க. உபவாசம் ரொம்ப நல்லது. தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பெரிய பெரிய பிரச்சனைகளையும், ஆயுதத்தினால ஜெயிக்க முடியாத பிரச்சனையை, பணத்தினால ஜெயிக்க முடியாத பிரச்சனையை, ஆள் பலத்தினால ஜெயிக்க முடியாத பிரச்சனையை உபவாசித்து ஜெயித்திருக்கிறார்கள். உபவாசத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. நிறைய பேர் உபவாச ஜெபம் தானே அப்படின்னு நினைக்கிறது. மாசத்துல ஒரு முறை ஆகிலும் உபவாச ஜெபத்துல பங்கெடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். சிலருக்கு வாரந்தோறும் வர முடியும், அப்படிப்பட்டவர்கள் வாரந்தோறும் வாங்க, தப்பு இல்லை. சிலருக்கு முடியாது, ஆனா மாசத்துல ஒரு முறை ஆகிலும் எதுக்கோ லீவ் போடுறோம். இல்லையிலோயா? ஆமா. அன்னைக்கு ஒரு ஆள் வேலைக்கு போகல. ஏன் வேலைக்கு போகலன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சும்மாதான், இன்னைக்கு வேலைக்கு போக மனசு இல்லை அப்படின்னாங்க. இதுக்கெல்லாமா லீவ் போடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். என்ன ஒருத்தன் சொன்னாங்க, லேசா உடம்பெல்லாம் வலிச்சிட்டு இருக்கு, அதனால இன்னைக்கு வேலைக்கு போகல. ஒரு சின்ன சாதாரணமான சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் வேலைக்கு போகாம லீவ் போடுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், சாதாரண ஒரு உடம்பு வலிக்கு லீவ் போடுகிறோம். நான் சொல்லுகிறேன், உபவாச ஜெபத்துக்கு லீவ் போடுங்க. வரவே முடியாத பட்சத்துல ஒரு 2 மணி நேரம், ஒரு மதியானம் வரைக்கும். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒரு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. முழு இரவு ஜெபத்திற்கு ஒரு மகிமை இருக்கிறது. உபவாச ஜெபத்திற்கு ஒரு மகிமை இருக்கிறது. ஆராதனைக்கு ஒரு மகிமை இருக்கிறது. கன்வென்ஷன் கூட்டத்திற்கு ஒரு மகிமை இருக்கிறது. தொடர் உபவாச ஜெபத்திற்கு ஒரு மகிமை இருக்கிறது. தேவனால சபையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கூடுகைக்கும் ஒரு விசேஷம் இருக்கிறது. அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். சில ஆளுக்கெல்லாம் அது சாதாரணமா தெரிகிறது. அது சாதாரணமானதே கிடையாது. அல்லேலூயா. அது ரொம்ப ஆசீர்வாதமானது, ரொம்ப ஆசீர்வாதமானது. ஆகவே முடிந்த அளவுக்கு பங்கெடுங்க. நிச்சயம் பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்கும். தெய்வீக காரியம் எதெல்லாம் தெய்வீக காரியமோ அதுக்கெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும். பணத்தை குறித்து சொல்லலைன்னா மற்ற எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும். வீட்டு கூட்டத்துல கூட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அடிக்கடி மாசத்துல அல்லது 2 மாசத்துல அல்லது 3 மாசத்துல அல்லது வருஷத்துக்கு 2-3 டைம் ஆகிலும் வீட்டு கூட்டம் நடத்துங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா, அது பிளஸ்ஸிங்கா இருக்கும். நிறைய பேர் இது எதுக்கு அது எதுக்கு அப்படி யோசிக்கிறீங்க. கிடையாது, இதெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமானது. தனித்து ஜபிக்கிறதற்கு ஒரு ஆசீர்வாதம், 2 பேர் சேர்ந்து ஜபிக்கிறதற்கு ஒரு ஆசீர்வாதம். யாக்கோபினுடைய வாழ்க்கையில பெரிய போராட்டம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பகைச்சிட்டு வந்த சகோதரன் கேள்விப்பட்டு, யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வாரான், சொந்த ஊருக்கு வாரான். கேள்விப்பட்டு அவனுக்கு விரோதமாய் 400 பேரோடு கூட அவனை எதிர்க்க வந்தான். அல்லேலூயா. ஆமா, அண்ணனுக்கு பழக்கம், மனசஞ்சாரி தானே, ஃபைட் பண்றதுல அவனுக்கு பழக்கம். ஆனா யாக்கோபு கூடாரவாசி, அவனுக்கு ஒன்னும் தெரியாது. கூடாரவாசின்னு தான் பேரு, வீட்டு வேலை கூட ஒன்னும் தெரியாது. தகப்பனுக்கு சமைச்சு கொடுக்கும் போது யாருதான் சமைச்சு கொடுத்தா? தாய் தான் சமைச்சு கொடுத்துன்னாப்பா, நீ சமைச்சது மாதிரி காட்டிட்டு தகப்பனுக்கு கொடு, ஆசீர்வாதத்தை வாங்கிக்க அப்படின்னா. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, யாக்கோபு எப்படின்னா, சாப்பிடணும், தூங்கணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, சாப்பிடணும், வீட்டிலேயே இருக்கணும். ஒன்னும் பழக்கம் இல்லை. ஆனா அவனுடைய அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். காடுகளுக்கு போக தெரியும், மிருகங்களை வேட்டையாட தெரியும், வேட்டையாடுறதுல வல்லவனா இருந்தா எல்லாம் தெரியும். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பகைச்சிட்டு வந்தாச்சு, இப்ப திரும்பி தன்னுடைய சொந்த இடத்துக்கு போகணும். கேள்விப்படுகிறான், விடக்கூடாது யாக்கோபை. 400 பேரோடு யுத்தம் பண்ண வாரான், 400 பேரோடு வாரான். யாக்கோபுக்கு வேற வழியே தெரியல. திடீர்னு கத்தி சண்டெல்லாம் படிச்சுட்டா வர முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும்,
தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டான். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் ஒண்ணுமே தெரியலன்னா ஒண்ணே ஒண்ணு செய்யுங்க, பேசாம போய் தனி அறையில முழங்கால் படியிடுங்க. எவ்வளவு நேரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட முடியுமோ கூப்பிடுங்க. பிரச்சனைக்கு தீர்வை அவரே தருவார். நிறைய பேருக்கு தெரியல, பிரச்சனைக்கு யாரையோ நோக்கி ஓடுகிறாங்க. நான் சொல்லுகிறேன், நீதிபதியினால தீர்க்க முடியாத பிரச்சனையை பரலோகத்தின் தேவன் தீர்த்து தருவார். அவரால தீர்க்க முடியும். அதை நீங்க நம்பணும், அதை நீங்க விசுவாசிக்கணும். நிறைய பேருக்கு அப்படி இல்லை. யாக்கோபுக்கு ஒண்ணும் தெரியாது. தாய் சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட தெரியும், எலும்பை எப்படி கடிக்கணும்னு தெரியும். ஆமா, வேற ஒண்ணும் தெரியாது. மீனை எப்படி சாப்பிடணும்னு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இப்ப 400 பேர் எதிர்க்க வராங்க, என்ன தெரியும்? ஓடவும் முடியாது. இத்தனை வருடங்கள் கடினமாய் சம்பாதித்த, கட்டி காத்த, வளர்த்தெடுத்த பெரிய மந்தை இருக்கிறது. ஒரு நாள் வேகமா ஓட்டினாலும் எல்லாம் மாண்டு போயிடும், ஓட முடியாது. மனைவி, பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், ஓட முடியாது. பெரிய பரிவாரத்தோடு வாரான், மறைய முடியாது. ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்களால எதுவும் பண்ண முடியலையா? இந்த பிரச்சனைக்கு இயேசு மட்டும் போதும். அவன் என்ன செய்தான்? தனித்து இருந்து ரா முழுவதும் ஜெபிக்கிறான். காலையில விடிகிறது வரைக்கும் ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 400 பேரோடு கூட பகை உணர்வோடு, கொலை வெறியோடு வந்தான் தன்னுடைய சகோதரன். இப்ப தூரத்துல தன்னுடைய தம்பியை பார்க்கும்போது கோபம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. தம்பியை பார்க்கும்போது அழுக வருது, அன்பு வருது, பாசம் வருது. ஓடி போய் 2 பேரும் கட்டி பிடிச்சு ரொம்ப நேரம் அழுகிறார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எந்த பிரச்சனைகளையும் எப்படி வேணாலும் மகிமையாய் மாற்றுகிற ஒரே ஒரு தேவன் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கெல்லாம் ஒரு வல்லமை இருக்கிறது. ராம் முழுவதும் ஜெபித்தான். எத்தனையோ ராம் முழுவதும் நீங்க அழுதுருப்பீங்க பிள்ளைகளை நினைச்சு. ஆமா, அதான் சொல்லுவாங்க, தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர் அப்படிம்பாங்க. சில பிள்ளைகள்னால எவ்வளவு கண்ணீர் வடிச்சோம். அழுகை, வேதனை. கணவனால எத்தனையோ நாள் அழுதுருப்பீங்க, பிள்ளைகள் நிமித்தம் எத்தனையோ நாள் அழுதுருப்பீங்க, தூங்காம அழுதுருப்பீங்க. ஏதாகிலும் விடிவு வருமானு பார்த்தா வராது. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் தான் புதுபலன் அடைந்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. நான் என் வீட்டாள நினைச்சே அழுதுட்டு இருந்தேன், ஒண்ணும் நடக்காது. என் பிள்ளைகளை நினைச்சே நான் அழுதுட்டு இருந்தேன். ராத்திரி ஃபுல்லா தூங்கல, பகல் முழுவதும் சாப்பிடல, ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க ஒண்ணு செய்யுங்க, பிள்ளைகளுக்காக ரா முழுவதும் ஜெபித்து பாருங்க. காலையில பிள்ளைகளுக்குள்ளாய் பெரிய மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவார். ஆண்டவர் நிச்சயம் தருவார். வேலையில பிரச்சனை, வேலை இல்ல. வருமானத்துல பிரச்சனை, வருமானம் இல்ல. தொழில் இல்ல. ஒருவரை நோக்கி பாருங்க. அதுக்குதான் இரவு ஜெபம். அந்தகார சங்கிலிகளை கர்த்தர் உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. ரா முழுவதும் இங்க யாக்கோபு ஜெபித்து இருக்கிறார். அங்க ரா முழுவதும் யாக்கோபை எதிர்க்க, யாக்கோபை நிர்மலமாக்க தன்னுடைய சொந்த சகோதரன் 400 பேரை ஆயத்தப்படுத்தி எதிர்த்து வருகிறார். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ண நமக்கு ஸ்டேஷன் தேவையில்லை, நமக்கு வக்கீல் தேவையில்லை, நமக்கு நீதிமன்றம் தேவையில்லை. ஒரே ஒரு இயேசு மட்டும் போதும், ஒரே ஒரு தேவன் மட்டும் போதும். ஆகவே இத்தனை விதமான ஜெபங்களை ஆண்டவர் சபையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதெல்லாம் புரிஞ்சு நீங்க கண்டிப்பா வாங்க. ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது, வாங்க பங்கெடுங்க. ஒரு முழு இரவு ஜெபம், ஒரு கன்வென்ஷன் கூட்டம், ஒரு பரிசுத்த ஆராதனை, ஒரு உபவாச ஜெபம், ஒரு பெண்கள் கூடுகை, ஒரு சண்டே ஸ்கூல். சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சிறு வயதிலே உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துல வளர்ந்துட்டுனா அந்த பிள்ளைகள் நிமித்தமா கடைசி வரைக்கும் உங்களுக்கு வேதனையே இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்,
அதனோடு வேதனையை கூட்டவே மாட்டார். பிள்ளைகளை சண்டே ஸ்கூல்ல உட்கார வைங்க. சிலெல்லாம் பார்க்கிறோம், டெய்லி அவசரம், வாரது அரை மணி நேரம் லேட், ஆனா போகிறது ஸ்பீடா போயிடணும். எங்க போறிய, எதுக்கு போறிய, என்ன விஷயம்? ஒரு அரை மணி நேரம் பிள்ளைகள் இருக்கட்டுமே சண்டே ஸ்கூல்ல. வசனத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் டீச்சர்ஸை வச்சிருக்கிறார். அந்த பிள்ளைகள் பாடத்திற்காக புக்ஸ் அடிச்சிருக்கோம். யாருக்காக? உங்க பிள்ளைகளுக்காக தான். சிலர் அவசரமா கூட்டு போயிருது. யாரோட பிரச்சனை? சபையோட பிரச்சனையா இல்ல சண்டே ஸ்கூல் டீச்சரோட பிரச்சனையா? உங்களுக்கு இவ கிட்ட விடாண்டா அப்படின்னு எதன் சிக்கல் இருக்கா? என்ன வேணா டீச்சரை மாத்திருவோம். எதன் பிரச்சனை இருக்கா? நல்ல ஜெபத்தோடு வந்து இன்னைக்கு என்ன பாடம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு வாரமா அந்த புக்ஸை பார்த்து தியானிச்சுட்டு வந்து சண்டே ஸ்கூல்ல இருந்தா ஒரு பிள்ளையும் இல்லை, கிளாஸ் எல்லாம் காலியா இருக்குது. இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு கூடுகையிலையும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை சரியாய் புரிந்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் வாலிபர் கூட்டத்திற்கு வரணும். அல்லேலூயா. காலேஜ் போயிட்டாங்க, ஹாஸ்டல்ல தங்கி இருக்காங்க, அதுவரையும் ஆகிலும் அனுப்புங்க. நான் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் சொல்லுகிறேன், இங்கே சண்டே ஸ்கூல்ல ஒழுக்கமாய் கரெக்டா வரக்கூடிய பிள்ளைகள் வழி தவறியே போக மாட்டார்கள். இந்த சபை ஆராதனைல ஒழுக்கமாய் வரக்கூடிய, இடைவிடாமல் வரக்கூடிய ஒரு பிள்ளைகளும் இடற மாட்டார்கள், வழி விலகி போக மாட்டார்கள். கர்த்தர் அந்த பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். இது 100% உண்மை. எத்தனையோ பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகள் இன்னைக்கு சிகரெட் குடிக்கிறாங்க, மதுபானம் அருந்துகிறாங்க, சில பொல்லாத வழிகளில போறாங்க. அதனால பெரிய பிரச்சனை வெளியே வராட்டாலும் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுப்பார். வழி மாறி போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு அது சாபம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அது சாபம். பாவம் ஒரு மனுஷனையும் விடாது, சும்மா விடாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதத்துல எச்சரிக்கிறது. ஆகையினால எச்சரிக்கையா இருப்போம். சின்ன வயசுல பிள்ளைகளுக்காக இரவு பகலாய் உழைக்கிறீர்கள், அதுல ஒரு பிரயாசம் தான். ஆண்டவருடைய சமூகத்துல பிள்ளைகளை விட்டுட்டு நீங்க அந்த வேலையில நிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சகிப்போம். ஆனா இதெல்லாம் செய்து பாருங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். இங்கெல்லாம் படிச்சு முடிச்சு காலேஜுக்கு ஹாஸ்டல்ல தங்கினாலும் நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்குவீங்க. பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வராது, ஒரு சேதமும் வராது. அல்லேலூயா. ஏன்னா பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துல நிற்கிறார்கள், ஒரு நன்மையும் குறைபடாது. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நிலைவரமான ஆவில இருங்க. ஆராதனை மிஸ் பண்ணாதுங்க. நீங்க ஒரு நாள் ஆராதனை விட்டுட்டீங்க, ஒரு நாள் ஜெபத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து அதை பிடிக்க ரொம்ப கஷ்டம், அது வாய்க்காது. நீங்க போகணும்னு நினைப்பீங்க, போக முடியாது. ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, ஜெபிக்க முடியாது, முடியவே முடியாது. எத்தனையோ பேருக்கு ஜெபன்னா என்னதுன்னு தெரியாது, வேதன்னா என்னதுன்னு தெரியாது, சபன்னா என்னதுன்னு தெரியாது. இன்னைக்கும் நிறைய பேர் எதையோ தெய்வமாய் பார்க்கிறாங்க. எத்தனையோ மதங்களுக்கு மார்க்கம் இல்லை, மதம் இருக்கு, மார்க்கம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த மதத்துல 3 இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆமா, எத்தனையோ மதங்களை பார்க்கிறோம். ஆனா இந்த சபையில், இந்த மதத்தில் மார்க்கம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. மார்க்கம்னா என்னதுன்னு புரியுதா? சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. வழி. எத்தனையோ மதத்துல தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கிறது. ஆமா, விழாக்கள் இருக்கிறது, பெருவிழாக்கள் இருக்கிறது. அதை முடிச்சிட்டு எல்லாம் முடிஞ்சு எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை இல்ல, மார்க்கம் இல்ல, வேதம் இல்ல. சிலதுக்கு வேதம் இருக்கிறது, போதிக்க யாருக்கும் தெரியல, போதிக்க யாரும் இல்ல. ஆனா இன்றைக்கு போதிக்க ஒரு மனுஷனை தேவன் அவருடைய ஆவியினால அபிஷேகம் பண்ணி நிறுத்தி இருக்கிறார். அவன் மைக்க பிடிக்கும் போதே அவனுக்கு தேவையான வார்த்தையும் உங்களுக்கு தேவையான வார்த்தையும் வேதத்துல இருந்து புறப்படுகிறது. போதிக்காகவே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. மார்க்கத்தை புரிஞ்சுக்கணும். மதத்தை புரிஞ்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. என்ன வெளியே சொல்லிக்கிடலாம் நாங்க எல்லாம் கிறிஸ்டின் அப்படின்னு. மார்க்கம் ரொம்ப முக்கியம், வழி ரொம்ப முக்கியம். எந்தால போனோன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டாங்க, எங்க போனோன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டாங்க. சபைக்கு வந்தா தானே தெரியும். ஒரு மனுஷன் வாழக்கூடிய கருவில இருந்து கல்லறைக்கு போகிறது வரைக்கும் வேண்டிய அனைத்து உபதேசங்களும் அனைத்து சத்தியங்களும் இந்த பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அதுல நீங்க நடக்க வேண்டிய வழிகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. சாபங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினாலதான் இன்னைக்கும் தெருவில் நிற்கும் போது அறியாத ஜனங்களுக்கு மதத்தை அல்ல மார்க்கத்தை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய உபதேசத்தை சொல்லுவேன். எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுப்பாய் என்று ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அதுக்கு பிறகு சுவிசேஷம் அது ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு முடிக்கும் போது, நான் இந்த வேதத்தை இன்னும் அறிய விரும்புகிறேன், வாசிக்க விரும்புறேன், அப்படி யாராகில இருந்தா உங்களுக்கு இலவசமா வேதத்தை தர விரும்புகிறோம், எங்கள்கிட்ட இருக்கு, நீங்களோ உங்க பிள்ளைகளோ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா அநேக பேர் வந்து வாங்குகிறாங்க. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒருத்தர்கிட்ட 75 பைபிள் வாங்கிட்டு வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் கேட்டேன். அவர் சொன்னாரு அதுக்குள்ள முடிஞ்சா அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆமா, எத்தனையோ மதத்துல இருக்கிறவர்கள் வாங்குறாங்க. நம்ம வீட்டுல நம்ம பேர்ல ஒரு பைபிள் இருக்கு. ஆமா, சில ஆட்கள் கல்யாண பைபிள் எல்லாம் வச்சிருக்கிய, வாசிங்க, எடுத்து வாசிங்க, என்ன சொல்லி இருக்கு நீ கருத்தா வாசிங்க. நிறைய பேருக்கு மதங்கள் இருக்கிறது, தெய்வங்கள் இருக்கிறது, ஆலயங்கள் இருக்கிறது, போதனை இல்ல, சத்தியம் இல்ல. நம்ம சொல்லி கொடுக்கும் போது ஆர்வமா கேட்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் போதிக்கிற வார்த்தைகளை கவனமாய் கவனித்து வாஞ்சிங்க, விரும்புங்க. ஆண்டவர் நல்லவர். சுவிசேஷ ஊழியத்திற்காய் தெரு பிரசங்கத்திற்காய் அதிகமாய் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். முடிந்த எங்களோடு ஒரு நாள் வாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் தெருவுக்கு வாங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். உங்க தெருவுல ஒரு நாள் பிளான் பண்ணுங்க. எந்த காசு வாங்குறது இல்ல. ஆமா, இலவசமா தான். நாங்க கொடுக்கிற பைபிள் முதற்கொண்டு இலவசம் தான். நாங்க வரக்கூடிய கார் முதற்கொண்டு நாங்களே வந்துருவோம். உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. உங்க தெருவுல வைக்கணும் ஒரு நாள் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சிஸ்டர் சாந்தி சகோதரி வீட்டுல ஒரு நாள் நடந்துச்சு. அல்லேலூயா. ரொம்ப மகிமையா இருந்துச்சு. சுத்தி சுத்தி இன்னும் நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு அன்னைக்கு நடந்த அந்த கூட்டத்திற்கு காரணம் அவங்களுடைய கணவனா இருந்தான். கணவனாருக்கு ரட்சிப்பு சரியா இல்ல, ஆண்டவர் குறித்து சரியா தெரியாது. ஆனா அவரே சரி வந்து பண்ணட்டும், ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டுல பேச, நான் சொன்னதா சொல்லு அப்படின்னு அவங்களும் வந்து நின்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன, அந்த காரை நாங்க டெலிவரி எடுக்கும் போது எல்லாரும் ஷோரூம்ல போய் கார் டெலிவரி வாங்குவாங்க. ஆனா இந்த கார் மட்டும் எந்த இடத்துல சுவிசேஷ ஊழியத்தை நின்னு பண்ணணுமோ அதே இடத்துல கர்த்தர் புது காரை விட்டு ஜெபித்து பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதே தெருவில் அதே இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல கர்த்தருக்காக என்ன செய்கிறோமோ அத ஆண்டவர் பார்க்கிறார். நான் சொல்லுகிறேன், அந்த வீடு இன்னும் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பம் என்ன ஆசீர்வதிக்கப்படும். இந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக கொடுக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இதற்காக முயற்சி எடுக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இதற்காக ஒத்துழைக்கிறவர்கள், கூட நிற்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு மகிமை. ஆகவே சரியாய் இந்த கூட்டங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் என் ஆசீர்வாதத்திற்கு. அதனால ஒத்துழைங்க, ரொம்ப பிரயாசப்படுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்.
ஆண்டவர் நல்லவர். அப்படி இந்த ஏனோக்கை நாம பார்த்தால் 300 வருஷம் நிலைவரமான அனுபவம், தேவனோடு பேசுகிறதுல நிலைவரமான அனுபவம். ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஆனாலும் உண்மையில எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? ஆதியில் உள்ள அன்பை விட்டா என்று உன் பேரில எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. நிலைவரமான அனுபவத்தை ஆண்டவர் யாரிடத்திலையும் பார்க்க முடியல. இன்னைக்கு ஊழியத்துல நல்ல இன்வால்மெண்ட், நல்ல ஒத்துழைப்பு, நல்ல அர்ப்பணிப்பு, நல்ல பிரயாசம். ஆனா அப்படியே கொஞ்ச நாள் போக போக சவம் பார்ப்போம், பிறகு பார்ப்போம். நீங்க வீடியோக்கள்ல பார்த்திருப்பீங்க, ஆரம்ப நாட்கள்ல என்னோடு கூட இருந்த அநேகர் இன்றைக்கு இல்ல. அல்லேலூயா. ஆனா பார்க்க செல்லாம் கண்டிப்பா அடுத்த வாரம் வருவேன் அப்படிம்பாங்க. முடியாது. ஒரு நாள் ஜெபத்தை விட்டுட்டீங்க, துணிகரமா விட்டுட்டீங்க, அதுக்கு பிறகு அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த அனுபவத்துக்குள்ள வரக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் சாதாரணமா நினைக்காதுங்க. அந்த கிருபை இழந்து விடாதுங்க. ஒரு கிருபை ஆண்டவர் தந்துட்டாரா, ஜெபிக்க கிருபை தந்துட்டாரா, தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை வாசிக்கிற பாக்கியத்தை தந்துட்டாரா, வாசிங்க. அதெல்லாம் விடாதுங்க. ஒருக்கா விட்டுட்டீங்க, சீப்பா நினைச்சு அடுத்த வாரம் பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம், அதெல்லாம் சீப்பா நினைக்கிறது இருக்கு. அடையாளம் ஒரு நாள் ஆகிலும் உங்க தோட்டத்தை இனி அடுத்த மாசம் போவோம் அப்படி, இனி அடுத்த மாசம் போய் தண்ணி பாய்ப்போம். ஒரு நாள் அது சீப்பா நினைச்சிருக்கீங்களா? காலையில ஓடிடுவிய, சாயந்தரம் ஓடிடுவிய, தண்ணி பாய்ச்சிருவிய. சுவை இருந்தாலும் இல்லாட்டாலும், கால் வலி இருந்தாலும், தலைவலி இருந்தாலும், தோட்டத்தினுடைய மகிமை நமக்கு தெரியுது. ஏன் ஒரு மாசம் தண்ணி பாய்க்காட்ட என்ன ஆகும்? அவ்வளவுதான், சுடுகாடாயிரும். தோட்டத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம், நம்ம வேலைகள் வருமானங்களுக்கு கொடுக்க, அதை விட மேன்மையானது கர்த்தருடைய ஊழியம், ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனைகள், தேவனுக்காய் செய்கிற எல்லா பிரயாசங்கள், அதை விட மேலானது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை தந்திருக்கிற, விடாதுங்க. இன்னைக்கும் வாரத்துல 2 நாள் போகிற சுவிசேஷ கூட்டத்தை ஒரு நாள் குறைச்சிட்டா கூட சில நாள் ஆண்டவர் தடை பண்ணுவார். அது பிரச்சனை இல்லை. இந்த வேலைக்கிழமை எனக்கு நடத்ததிலே இல்லை, ஜெபத்தோடு வீட்டுல தான் இருந்தேன். ஆனா நானா ஒரு நாள் கூட தடை பண்ணல. பண்ண அடுத்தால போக முடியாது, கிருபை போயிரும், இழந்துருவோம். ஆண்டவர் தந்ததை நீங்க இழந்துராதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தந்த அந்த பாக்கியத்தை இழந்துராதுங்க. ஆமா, ஆண்டவருக்குள்ளாய் வளருங்க, அபிஷேகத்துல வளருங்க, வீடுகளில் அபிஷேகத்துல நிரம்புங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. சில பரிசுத்தவான்களை பார்க்கிறோம், நிலைவரமான அனுபவத்தோடு கூட கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்தார்கள் இந்த பூமியில். ஜெபம் நிலைவரமான அனுபவம் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைவேற்ற இல்ல. இன்னைக்கு நல்ல விசுவாசிக்கணும், விசுவாச செய்தியை கேட்டு ஒரு வாரம் கர்த்தர் மேல நல்ல விசுவாசம். ஆனா அதுக்கு அடுத்தால அவிவிசுவாசியை போல பேச ஆரம்பிக்கிறோம், அவிவிசுவாசியை போல உணர ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆபிரகாம் கடைசி காலம் வரையிலும் விசுவாசத்துல இருந்தார். விசுவாசம், ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். ஆபிரகாமை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர் 4:19. ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. ஆபிரகாம் சூழ்நிலை மாறிச்சு, அவன் மாறவே இல்லை. குழந்தை பாக்கியத்திற்கா ஏங்குகிறான். வயசு 100 ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனா ஆண்டவர் தருவேன்னு சொல்லி இருக்கிறார். இப்ப சரீரம் பலமெல்லாம் போயிட்டு, வசனம் சொல்லுகிற செத்து போயிட்டு, அவனுடைய மனைவினுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு. இனி எந்த மருத்துவர்னாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. இனி வாய்ப்பே இல்லை.
இயற்கையா நினைச்சா, உலக பிரகாரமா நினைச்சா இனி குழந்தை பிறக்க எந்த வாய்ப்புமே இல்லை. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஆனாலும் விசுவாசத்துல உறுதியாயிருந்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிற வாக்குத்தத்தம் சாகாது, வார்த்தை சாகாது, வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்க மேல நிறைவேறும். ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னா அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகையினால தன் சரீர சத்தத்தை அவன் நினைக்கல, மனைவினுடைய கர்ப்பம் சத்தத்தை அவன் மனசுல வைக்கல. ஆண்டவர் மேல இன்னும் விசுவாசத்தை கூட்டினான். நம்ம எத்தனையோ சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஆவியில நிலைவரம் இல்லை. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் தருவார், அப்படி எல்லாம் நிலைவரமா இல்லை. நம்ம அது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஆண்டவர் ஏனோக்கை ஏன் உயிரோடே பரலோகத்துக்கு எடுத்தார்? நிலைவரமான ஆவி, நிலைவரமான மனுஷன். சிலர் மாறுகிறார்கள், அவன் மாறுகிறதே இல்லை. சில பரிசுத்தவான்கள் மாறாதவர்களாக இருந்தாங்க. நாம அடிக்கடி மாறுறோம். சில நேரம் அவிவிசுவாசியை போல மாறிடுறோம். எல்லாவற்றிலையும் மாறுகிறோம். சில நேரம் நல்ல ஜப வீரர்களாய் இருக்கிறோம், ஆராதனை வீரர்களாய் இருக்கிறோம். சில நேரம் ஆராதனை உங்க சத்தம் நல்லா வருது, சில நேரம் ஆராதனை உங்க சத்தத்தை கேட்கவே முடியல. அல்லேலூயா. அப்ப நினைச்சுக்கிடுவேன் வீட்டுல சண்டை போல. ஆமா, நியூஸ்ல தான் நம்ம பாக்குறோம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை அப்படின்னா உங்க முகத்துல எனக்கு பார்க்கும்போது தெரியும் வீட்டுல சண்டை அப்படின்னு. அதனால சத்தம் வரல, சைலண்டா ஆராதனை நடக்கு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சந்தோஷமாய் தேவனை ஆராதிங்க. ஆமா, நாட்டுல பெரிய பிரச்சனை, ஜெபிக்க கூடாது 30 நாள் வரையிலும். ஆனா அவன் ஜெபிச்சுட்டே இருந்தான். நிலைவரமான ஆவி. சின்ன சின்ன காரியத்திற்காக நீங்க மாறுகிறீங்க. ஏனோக்கை ஏன் தேவ சமூகத்தில் அவர் எடுத்தார்? உயிரோட, மரணத்தை காணாமல், மரணத்தை ருசிக்காமல் உயிரோடு தேவனிடத்துல போகிற பாக்கியம் எதனால உண்டாயிற்று? நிலைவரமான ஆவி, நிலைவரமான அனுபவம் அவனுக்குள்ளா இருந்துச்சு. ஆகையினால் அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த நிலைவரம் மற்றவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, வெறுக்கிறார். ஏனோக்கை நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய நாட்களில ஆலயம் இல்லை, போதிக்க ஒரு பிஷப் கிடையாது, ஒரு பாஸ்டர் கிடையாது, ஒரு இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, போதிக்கும்படியா வேதமே கிடையாது. அந்த நாட்களில அவ்வளவு சூப்பராய் கர்த்தருக்காய் வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்கு, ஆனா வாழ முடியல. எல்லாமே இருக்கு, அவரை போல வாழ முடியல. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா எபிரியர் 3:10 வாசித்து நாம நிறைவு செய்வோம். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எதனால ஆணையிடுகிறார்? ஏன் இளைப்பாறுதலை இவர்கள் பிரவேசிப்பதே இல்லை, இவங்களுக்கு இளைப்பாறுதலே கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா இவர்களுக்கு பரலோகமே கிடையாது. என் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. ஆபிரகாம் சந்ததியா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு பரலோகம் கிடையாது. ஏன்? எப்போதும் வழுவி போகிற இருதயம். ஒரு நாள் கூட அவங்க இருதயம் ஸ்ட்ராங்கா இருந்ததே கிடையாது. கர்த்தருக்குள் திட நம்பிக்கையா இருந்ததே கிடையாது, விசுவாசமா இருந்ததே கிடையாது. அப்பப்ப வழுவி போயிருவாங்க. பாவமா வழுவி போயிரும் இருதயம். நெருக்கமா ஆண்டவர் விட்டு அவிவிசுவாசத்துல இருதயம் வழுவி போயிரும். எல்லா இடத்திலையும் வழுவி போகிற இருதயம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம். ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லுகிற இவன்ல ஒருத்தம் கூட யான் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? நிலைவரமான ஆவி ரொம்ப முக்கியம். என்ன செய்கிறீங்களோ செய்துட்டே இருங்க. தெய்வ பக்தியில இன்னைக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அது கூடணும் குறையக்கூடாது. பரிசுத்தம் கூடணும் குறையக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கணும். அதுல வளர்ச்சி தான் இருக்கணுமே தவிர வீழ்ச்சி இருக்கவே கூடாது.
இன்னைக்கு ஜெப வீரர்களுக்குள்ளாக வளர்ச்சி இல்ல, ஜெபத்துல வீழ்ச்சி இருக்கிறது. ஆராதனை வீரர்களுக்குள்ளாக வளர்ச்சி இல்ல, ஆராதனை வீழ்ச்சி தான் இருக்கிறது. பழைய மாதிரி ஆராதிக்கல, பழைய மாதிரி துதிக்கல, பழைய மாதிரி கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடி தேவனை மகிமைப்படுத்தல. நீங்க அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பழைய மாதிரி ஆராதனை இருந்துச்சா இல்லையா? இல்லைன்னா சரி பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். அவங்க சரியே இல்லை, வழுவி போகிற இருதயம் உடையவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் அதை பார்க்கிறார். எத்தனை நேரத்துக்கு சரி பண்ண? எப்பவும் இவன் வேலையே தான், எப்ப பார்த்தாலும் இவன் இப்படிதான். ஆண்டவருக்கு ரொம்ப துக்கம், ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம். கண்ணார பார்க்கிறாங்க கர்த்தர் தன்னோடு கூட இருந்து செய்கிற அற்புதத்தை, அதிசயத்தை, விடுதலை. சந்தோஷம் இல்லை, பின்மாற்றம் அடைந்து போகிறார்கள். கர்த்தரை அறிய தெரியல, புரிய தெரியல, உணர தெரியல. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். 2 பேர் தான் ஆண்டவரை புரிந்து அறிந்து உணர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தார்கள். அவர்களை குறித்து காலேபும் யோசுவாவும் வேற ஆவி உடையவர்களாய் இருந்தார்கள். என்ன ஆவி? நிலைவரமான ஆவி உடையவர்களாக. சங்கீதக்காரனும் பாவத்துல இடறி விழுந்து விட்டு எழும்பி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுகிறார், ஆண்டவரே, எனக்கு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஏன் இப்படி பண்ணிட்டேன்? இன்னைக்கு நிறைய பேர் அதான் செய்கிறாங்க. காலையில நினைப்பாங்க குடிக்க கூடாது, இன்னையில இருந்து குடிக்க கூடாது. இப்ப இன்னைக்கு வேற 31ஆம் தேதியா, நிறைய குடிக்காரர்கள் இன்னைக்கு ஒரு இது எடுத்திருப்பாங்க தீர்மானம், நாளைக்கு 1ஆம் தேதி இன்னைக்கு நல்லா குடிக்கணும், நாளையிலிருந்து குடிக்கவே கூடாது சொல்லி வாய் மூடண்டா. 1ஆம் தேதி எப்பவும் பிறக்கும், எப்பவும் சம்பளம் வரும், வேணா ஒரு நாள் பரவாயில்லாம இருப்பாங்க. கூட உள்ளவன் சொல்லுவான், எடே அப்படி ஒரே அடியா நிறுத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தணும். இன்னைக்கு 1ஆம் தேதி தானே, 1ஆம் தேதி பாதி குடி, 2ஆம் தேதி காவாசி குடி, 3ஆம் தேதிக்கு பேருக்கு குடி, 4ஆம் தேதி விட்டுக்க. இவன் யோசிப்பான், பரவாயில்ல தானே, நல்ல ஐடியா தானே, கொஞ்சம் கொஞ்சமா விடுவோம். வேற 4ஆம் தேதி பார்ப்போம், ஒரே அடியா அடுத்த 1ஆம் தேதியில இருந்தே விட்டாதான் அது கரெக்ட் அப்படின்ட்டு வேற கண்டினியூ ஆகும். அவன் நினைக்கிறான் குடிக்க கூடாது என்று சொல்லி, அவன் இருதயம் சொல்லுது, ஆனா முடியல. வழுவி போகிற இருதயம், வழுவி போகிற இருதயம், நிலைவரமான ஆவி இல்ல. அதை புரிஞ்சு, ஆண்டவரே, ஒருக்கா விழுந்துட்டேன், இனி ஒரு நாள் விழக்கூடாது, எனக்கு நிலைவரமான ஆவியை தாரும். என்னுடைய ஆவியினால் அது சாத்தியம் கிடையாது. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பியும். நான் விழுந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அதுக்கு பிறகு தாவீது எங்கேயுமே விழுந்து போகல. அவனை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா, என் இருதயத்திற்கு ஏற்றவன். நிலைவரமான ஆவியை கேளுங்க. அப்பப்போ விசுவாசத்துல இடறுகிறீங்களா? நிலைவரமான ஆவியை கேளுங்க. பரிசுத்தம் கூடுது குறையுது, தேவனிடத்துல கேளுங்க. ஜெபம் கூடுது குறையுது, தேவனிடத்துல கேளுங்க. ஏன்டாடி ஜெபிக்க முடியல? ஜெபம் தேவனோடு பழகுகிற நல்ல வழி. ஜெபத்தினால தேவனோடு நல்ல பழகலாம், ஆண்டவர் பேசுகிறதை கேட்கலாம், ஆண்டவர் சொல்லித்தரக்கூடிய ரகசியங்களை கேட்கலாம். அல்லேலூயா. ஆமா, வேதத்தை தாண்டி நிறைய காரியத்தை கற்று தருவார்கள். அதை தேவனால மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். என்ன ஒருத்தரை பார்த்து நம்ம எதையும் செய்ய முடியாது. நமக்குன்னு ஒரு தனி காரியத்தை ஆண்டவர் கற்று தருவார். அவருடைய சமூகத்துல இருக்க இருக்க நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ள ஆனானேன், அப்பொழுது நிறைய கடைசி கால தரிசனங்களை யோவான் பெற்றுக் கொள்ளுகிறான். தேவனோடு நிறைய நேரம் செலவிடுங்க, தேவனுக்காகவே செலவிடுங்க. ஆலயத்துக்கு வருகிறத ஒரு பெரிய பாரமா எண்ணாதுங்க, பாக்கியமா எண்ணுங்க. இடைவிடாமல் தேவ சமூகத்துல வந்து தேவனை ஆராதிங்க. வேதத்தை வாசிக்கிறது கடினமா எண்ணாதுங்க, பாக்கியமா எண்ணுங்க. அது பாக்கியம்,
தினந்தோறும் வீடுகளிலே முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி பார்க்கிறத சிரமமா எண்ணாதுங்க, பாக்கியமா எண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ தேவ சமூகத்துல பணிந்து கொள்ளுங்க. அதிகமா ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆரம்ப ஜெபம் நெடுமுழங்காலில இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு பிறகு உங்க வசதி போல சேர்லையோ இல்ல காலை நீட்டி கீழையோ தரையிலே வசதி போல இருந்துக்கோங்க. ஆனா ஆரம்பம் எவ்வளவு முடியுமோ முழங்காலில ஆண்டவரை பணிந்து கொள்ளுங்க. அவர் மகா பெரியவர், நான் எம்மாத்திரம். தேவனுக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறதற்கு ஒரு மகிமையான அடையாளம் தான் முழங்கால். அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு முன்பதாக உங்களை சரண்டர் பண்ணுங்க. நான் ஒன்றுமில்லை. நம்முடைய அர்ப்பணிப்பெல்லாம் தேவன் பார்க்கிறார். நம்முடைய அர்ப்பணிப்பெல்லாம் தேவன் பார்க்கிறார். நம்ம எப்படி ஆண்டவருக்கு முன்பதாக போய் நிற்கிறோம், எவ்வளவு பயபக்தியா போய் நிற்கிறோம், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் உன்னை பார்ப்பாங்க. அல்லேலூயா. லேடி முதலமைச்சர் உன்னை பார்ப்பாங்க. எந்தெந்த ஆளு எவ்வளவு குனிஞ்சு தன்னை வணங்குறான்னு பார்ப்பாங்க. அம்மை ஜெயலலிதா அவர்கள் பழைய படத்தெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா செய்தியில அவங்க வாராங்கன்னு அப்படியே கீழே அப்படியே படுத்துருவாங்க. ஒரு மனுஷனுக்கு முன்பதாக எவ்வளவு குனிந்தால் எவ்வளவு பணிந்தால் அடுத்த பதவி கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்கிறது. அந்த பதவி நிலையானதல்ல. நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய தேவனுக்கு முன்பதாக நாம நம்மை தாழ்த்துவோம், நாம நம்மை அர்ப்பணிப்போம். ஆமா, வாலிபர்களால நல்லா குனிய முடியும். முழங்காலிலே குனிங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும்தான், உங்க துணை தான் எனக்கு வேணும், உங்க கிருபை தான் எனக்கு வேணும். நல்ல சரீரத்துல பலன் உள்ளவர்கள் நல்லா குனிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து. அத பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாடு விசுவாசிகள் நிறைய செய்தார். நீங்களும் செய்வீர்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வளவு முடியுமோ உங்க அர்ப்பணிப்பை அவர் பார்க்கட்டும், உங்க தாழ்மை அவர் பார்க்கட்டும். அவருடைய இருதயம் உங்கள் மேல, உங்களை குறித்து அவருடைய இருதயம் என்னை குறித்து சந்தோஷப்பட்டுட்டுனா, அவர் உயர்த்துகிறது போல எவனாலையும் என்னையும் உங்களையும் ஒரு நாளும் உயர்த்த முடியாது. அவரை சந்தோஷப்படுத்தி பாருங்க. அதுக்கு பிறகு அவர் உங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறார் என்று நீங்க ருசிக்க முடியும். நீங்க தேவனை சந்தோஷப்படுத்த தெரியல. இன்னைக்கு எங்க சாமி ஆடுற தாத்தா பணிந்த மாதிரி என்னால பணிய முடியல. அவ்வளோ பணிவார். ஆமா, ஒவ்வொரு விக்கிறதுக்கு முன்பதாக சாஷ்டாங்கமா பணிவார். எனக்கு சொல்லி தருவார். இப்படி படு, கீழே படு அப்படிம்பார். ஏ படுப்போம் தாத்தாவை போல. மேலெல்லாம் மண்ணு ஓட்டம். அவ்வளோ பயபக்தி. நான் சொல்லுகிற உலகத்துல இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் மகா பெரியவர். தேவன் மகா பெரியவர். அவரை பணிந்து கொள்ளுங்க. அவர் பெரியவரா பாருங்க, நல்லவரா பாருங்க. நிலைவரமான ஆவியை கேளுங்க. ஊழியத்துல சில நேரம் வசனத்தின்படி வாழுகிறோம், சில நேரம் வசனத்தின்படி வாழல. நிலைவரமான ஆவியை கேளுங்க. எல்லாவற்றிற்கும் சில நேரம் நீங்க உற்சாகமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, சில நேரம் துக்கமா இருக்கிறீங்க. வேதம் அப்படியா சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. கார் வந்த அன்னைக்கு என்ன சந்தோஷமா இருந்திருக்கும், அதே போல இன்னைக்கும் சந்தோஷம். லோயா, அடுத்தால கர்த்தர் உங்களுக்கும் கார் தருவார். ஆமா, நல்ல பெரிய கேட்டா போடுங்க. ஆமா, முடிஞ்சா ஒரு 2-3 கார் விடுற மாதிரி கேட்டு போடுங்க, இடம் போடுங்க. நாங்க எங்க கொண்டு நிறுத்த, தெருவுல நிறுத்த முடியும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல மகிமையானதை தருவார். சில நேரம் நம்ம எல்லாம் எதுக்கு அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்போம். சில நேரம் கர்த்தர் உங்களை மேன்மையா நிறுத்தக்காக இதெல்லாம் தருவார். லோயா, கார் தேவையே இல்லதான். ஆமா, ராஜா அப்படின்னா தலைக்கு மேல கிரீடம் இருக்கணும். ஆமென். ஆமா, இல்லைன்னா ராஜாவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னா
அவங்களுக்கு சில மேன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். முதல்ல வீடே இல்லாம இருந்தோம், அது ஒரு வீடை தந்தார். இனி ஒரு வீடை தருவார். ஒரு காலத்துல இடமே இல்லாம இருந்தோம், இப்போ ஒரு இடத்துல வீடு கட்டியாச்சு, இன்னொரு இடம் வாங்கி போட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆமா, சில ஆளுக்கு காரு தான் இல்ல, ஆனா இடம் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. காருக்கு பதிலா வேற ஒண்ண கர்த்தர் கொடுத்து மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நிறைய தருவார். உங்களை மேன்மைப்படுத்தும்படி மேன்மையான நல்ல ஈவுகளை தருவார். ஆமா. சிலருக்கு படிப்பை தருவார், படிப்புல நல்ல வாய்ப்புகளை தருவார். எனக்கு இல்லையான்னு நினைக்காண்டா. சிலர் வேலையை தருவார், சிலருக்கு வேலைகளில நல்ல உயர்வுகளை தருவார். அல்லேலூயா. முதல்ல நீங்க வேலைக்கு போனீங்க, அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட நிறைய பேரை வேலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். இப்ப 10 பேர் 20 பேரை வச்சு வேலை பார்க்கிறோம். இனி இந்த கேபிட்டல் அப்படியே டபுள் ஆகும். நூற்றுக்கணக்கான பேரை வச்சு வேலை செய்வீங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். தேவனுக்கு லேசான காரியம். சில பகுதியில், இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் சில நிறுவனத்துல 1000 பேர் வேலை செய்கிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக, அப்படியே உயர்த்துவார். உங்களை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நிலைவரமான ஆவியில இருங்க, அன்பில இருங்க, ஜெபத்தில இருங்க, பரிசுத்தத்தில இருங்க, நீதியில இருங்க, உத்தமத்தில இருங்க, வசனத்தில இருங்க. வசனத்தை விட்டு வெளியே போகாதுங்க. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான். நம்ம வைராக்கியம் வேற எதோ சொல்லும், அதுக்கு போகாதுங்க. மாம்சம் ஒண்ணு சொல்லும், வேதம் ஒண்ணு சொல்லும். மாம்சம் சொல்லுகிறத கேட்காதுங்க, வசனம் சொல்லுகிறத கேளுங்க. நீங்க வாழுவீங்க, நீங்க வாழ்ந்திருப்பீங்க. உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த செய்தி? நிலைவரமான ஆவி எல்லா பரிசுத்தவான்களுக்குள்ளாக இருந்துச்சு. தானியேலுக்குள்ளா இருந்துச்சு, யோசேப்புக்குள்ளா இருந்துச்சு, ஆபிரகாமுக்குள்ளா இருந்துச்சு. நிறைய பரிசுத்தவான்களை சொல்லிட்டே போகலாம். நமக்குள்ளாக மட்டும் அது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அது இல்லை, விழுந்து போனாங்க. நம்ம இன்றைக்கு திரும்ப கேட்போம், தேவன் தருவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. முடிந்தால் தேவ சமூகத்தில் பணிந்து கொள்ளுங்க. முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் நல்லவர். ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஒரு விசை கூட பேபியக்கா மகனுக்காக, மகனுடைய திருமணத்திற்காக, இந்த பத்திரிகைக்காக எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விக்னேஷ், ராதிகா செல்வி, வரக்கூடிய வேலைக்கிழமை திருமணம். தேவனுடைய பாதத்தில் இந்த அழைப்புதலை வைத்து, தேவரீர் இந்த அழைப்பை ஏற்று இந்த மகனுடைய திருமணத்துல வாசம் பண்ணுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்து. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தகப்பனே, நீங்க வாசம் பண்ணுங்க. இந்த திருமணத்துல நீங்க வாசம் பண்ணுங்க. காண ஒரு கல்யாண வீட்டுல நீங்க வந்து நின்றீங்க. குறைவெல்லாம் நிறைவாய் மாறினது. நீங்க வருகிறது தான் எங்களுக்கு நிறைவு. நீங்க வருகிறது தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த பத்திரிகை ஆண்டவருடைய பாதத்துல வைத்து நாங்க ஜெபிக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் அழைப்புதல் இருக்கிறதோ எல்லாரும் சந்தோஷமாய் வந்து நிற்கணும், சந்தோஷமாய் பங்கெடுக்கணும். எல்லாருடைய பிரயாணங்களும் வாய்க்கணும், இயேசுவின் நாமத்தினால வாய்க்கணும். ஹல்லேலூயா. திருமணம் ஆண்டவரே, விருந்து எல்லாம் ஆசீர்வாதமாய் நடக்கணும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். இந்த பிள்ளைகள் தலைமுறைக்கும் கர்த்தருடைய தலைமுறை என்று பெயர் பெறணும். கர்த்தருடைய சந்ததிகள் என்று பெயர் பெறணும். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து மணமகனை ஆசீர்வதிக்கிறேன், மணமகளை ஆசீர்வதிக்கிறேன், மணமகன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறேன், மணமகள் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த திருமணத்திற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் அதம் பண்ணி ஜெபிக்கிறோம். சத்துருவின் கிரியைகளை கட்டி ஜெபிக்கிறோம். நிர்மலமாகி போகட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கேட்ட வார்த்தைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம். நிலைவரமான ஆவியை தாருங்க டாடி, நிலைவரமான ஆவியை தாருங்க. எல்லாரும் கேளுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தர் தருவார்.
என்னால தொடர்ந்து ஜெபிக்க முடியல, என்னால தொடர்ந்து வேதத்தை வாசிக்க முடியல, என்னால தொடர்ந்து சபைக்கு வர முடியல. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, காலேபும் யோசுவாவும் வேற ஆவி உடையவர்களாயிருந்தார்கள். எல்லாருடைய இருதயமும் வழுவி போனது. ஆனா இவர்களுடைய இருதயம் வழுவி போகல, வேற ஆவி உடையவர்களாயிருந்தார்கள். தாவீதுடைய இருதயம் பாவத்திற்கு நேராய், விபச்சாரத்திற்கு நேராய் வழுவி போயிற்று. அவன் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துல கேட்கிறான், ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், எனக்கு தாருங்க. நான் இப்படி வழிவிட்டேனே, நான் இப்படி விழுந்துட்டேனே. அவன் கேட்கிறான். அதுக்கு பிறகு ஒரு நாள் அவன் விழுந்ததே கிடையாது. என்னால விட முடியாத பாவங்கள் இருக்கையா, நான் இதெல்லாம் வெறுக்கிறேன், விடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. ஜெபித்து பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு விடுவிதலை செய்வார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிப்பார். ஆமென். அன்பு தகப்பன், எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த ஆராதனையில பங்கெடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. இன்னைக்கு அநேகர் வர முடியல, இந்த வார்த்தைக்கு தூரமாயிட்டாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்துரு ஒருவரையும் வஞ்சிக்க கூடாது. அநேகரை தாரும், அந்த எல்லாரையும் ஆசீர்வதி, மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகாவலும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.